தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் தாயுமானவர் பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். தாயுமானவரின் பாடல்கள் மெய்ப்பொருள்களுடன் எளிய இறைபக்தியையும் ஜீவகாருண்யத்தையும் சமரச சன்மார்க்கத்தையும் உணர்த்துபவை. இறை உணர்வும் சமத்துவமும் கூடிய கவிதைகள் பாடுவதில் வள்ளலாருக்கும் பாரதியாருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் தாயுமானவர். தன்னுடைய பாடல்களில் பிற உயிர்களின் மேல் கருணையையும் கொல்லாமையையும் போதித்து ஆலயங்களில் உயிர் பலிகள் தவறு என வலியுறுத்தியவரும் தாயுமானவர் தான். தாயுமானவர் தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் பிறந்தவர். தந்தை கேடிலியப்பர், தாயார் கஜவல்லியம்மாள். இவர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் தாயுமானவர். தாயுமானவரின் அண்ணன் சிவச்சிதம்பரம் பிள்ளை. கேடிலியப்பர் தனியாக வணிகம் செய்து வந்ததோடு மட்டுமில்லாமல் திருச்சியை ஆட்சி புரிந்த நாயக்க மன்னரிடம் கணக்கராக பணிபுரிந்து வந்தார். அப்பொழுது தாயுமானவர் திருச்சிராப்பள்ளியில் பாடசாலை நடத்தி வந்த சிற்றம்பல தேசிகரிடம் தமிழ் பயின்றார். மேலும் சமஸ்கிருதம், கணித சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தேவாரம், திருவாசகம், சைவ ஆகமங்கள், அருணகிரிநாதரின் திருப்புகழ் ஆகியவற்றை கற்று தேர்ந்தார். தந்தையின் மறைவுக்கு பின்னர் மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க தாயுமானவர் அவருடைய தந்தையின் பணியை ஏற்று கணக்கராக பணியாற்றி வருகின்றார். அவருடைய மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கணக்கராக பணியாற்றியுள்ளார் தாயுமானவர். அரசியிடம் கொண்ட கருத்து மாறுபாட்டின் காரணமாக திருச்சிராப்பள்ளியை விட்டு நீங்கி ராமேஸ்வரம் நோக்கி செல்கின்றார் தாயுமானவர். திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு சுவாமிகள் தாயுமானவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டார். தாயுமானவரை தன் அருகே அமர செய்து பார்வையாலும் காதில் ஓதியும் மந்திர உபதேசமும் அளித்தார். யோக ஞான முறைகளையும் கற்பித்தார். தாயுமானவர் வேதாந்த நூட்களிலும் சமய நூட்களிலும் தன் சந்தேகங்களை குருவிடம் கேட்டு தெளிவடைந்தார். திருச்சி மலைக்கோட்டையில் தாயுமானவர் மௌனகுரு சாமிகளிடம் உபதேசம் பெற்ற இடத்தை இன்றளவும் நம்மால் பார்க்க முடியும். தாயுமானவர் தன் குருவிடம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், தியானம் என 4 வகை பயிற்சிகளையும் மேற்கொண்டார். துறவரம் மேற்கொள்ளும் எண்ணத்தை குருவிடம் தெரிவித்த பொழுது குரு சிறிது காலம் இல்லறம் நடத்திய பின்னரே துறவரம் என கூறி மௌனகுரு துறவு அளிக்கவில்லை. இதன் பின்னர் குடும்பத்தாரின் வேண்டுகோளுக்கு இணங்க மௌனகுருவின் ஆசிகளுடன் மண்டுவார் குழலி என்னும் பெண்ணை மணக்கின்றார் தாயுமானவர். இவர்களுக்கு கனக சபாபதி என்னும் மகன் பிறந்தார். சில காலம் கழித்து தாயுமானவரின் மனைவி மண்டுவார் குழலி காலமானார். தாயுமானவர் தன்னுடைய அண்ணன் சிவசிதம்பரத்திடம் கனக சபாபதியை வளர்க்க கூறிவிட்டு மௌனகுரு சாமிகளின் ஆசியோடு துறவு மேற்கொள்கின்றார். 1736 துறவரம் பூண்டார் தாயுமானவர். தன்னுடைய குருவுடன் மடத்தில் தங்கி பயில்கின்றார். மௌனகுரு காலமான பின்னர் சிறிது காலம் மடத்தின் தலைவராக தாயுமானவர் இருக்கின்றார். அப்பொழுது பல சிவ தலங்களை தரிசித்து பாடல்களையும் பாடியுள்ளார். இறுதியாக ராமநாதபுரத்தில் உள்ள சிவனை தரிசித்து உள்ள ஒரு புளிய மரத்தின் அடியில் தியானத்தில் அமர்கின்றார். அவ்விடத்தில் ஒரு அம்மையார் குளம் வெட்டி நந்தவனம் அமைத்து தாயுமானவர் வசிக்க ஒரு குடிலும் அமைத்து கொடுக்கின்றார். அந்த இடம் லட்சுமிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. பல நாட்கள் அங்கு தங்கி தியானத்தில் ஈடுபட்ட தாயுமானவர் அவ்விடத்திலேயே காலமாகின்றார். பின்னர் அந்த இடத்தில் தாயுமானவருக்கு சமாதி எழுப்பப்பட்டது.
இன்றளவும் இந்த சமாதியை நம்மால் கண்டு தாயுமானவரை தரிசிக்க முடிகின்றது. தாயுமானவர் தாம் செய்யும் இறை வழிபாட்டை நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசைக்குள் வாராய் பராபரமே என்று கூறுகின்றார். ஆனந்த களிப்பு, பைங்கிளி கண்ணி அப்படின்னு இவருடைய பாடல்கள் கன்னி வடிவில் அமைந்திருக்கு. மொத்தம் 1452 பாடல்களை 56 பிரிவுகளில் இவர் பாடியிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் தாயுமானவர் பற்றிய வாழ்க்கை குறிப்புகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.